friends, welcome back to History Tamil channel. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையே வரக்கூடிய மகா சிவராத்திரியை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியா பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க फ्रेंड्स and ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்றேன். பிப்ரவரி 15ஆம் தேதி காலையில இருந்து நீங்க விரதம் இருந்து கடவுளை வழிபடலாம். அதே மாதிரி உங்களால முழிச்சிருக்க முடியும்னா நீங்க இருக்கலாம். உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா நீங்க தாராளமா தூங்கலாம். நீங்க அப்படி தூக்கத்தை அடக்கிட்டு முழிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் சிவன் கோபம் தான் படுவாரு. அதனால அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா ஈசன் எப்பயுமே நம்மளோட உடலை பார்க்க மாட்டாரு, ஆத்மாவை தான் பார்ப்பாரு. அதனால நீங்க தூங்கும்போது ஈசனை நினைச்சிட்டே தூங்குனீங்கன்னா உங்களோட ஆத்மா கண்டிப்பா சிவனை போய் அடையும். இதுல நீங்க சிவனை வழிபட்டு உங்களுக்கு அருள் தர நேரம் வந்து முக்கியமான நேரம், அதுதான் விசேஷ நேரம். பிப்ரவரி 15ஆம் தேதி 12:09 இருந்து 1:10 வரைக்கும் இருக்கு. இந்த சிவராத்திரி வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி சாயங்காலம் 5:04 இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் இருக்கும். இதுதான் இந்த சிவராத்திரியோட டைம். இப்போ வந்து அந்த நாள் அன்னைக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம ஃபோன் பார்க்கக்கூடாது அந்த முக்கியமான நேரத்தை. அதுக்கு பதிலாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணும்போது அந்த பரமேஸ்வரனே உங்களுக்கு அருள் கொடுத்து உங்கள் முன்னாடி வந்து நிற்பாரு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கையெல்லாம் புல்லரிச்சு போய் உங்கள் கண்ணிலிருந்து தண்ணியாக வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிவன் உங்கள் பக்கத்தில் தான் இருக்காருன்னு அர்த்தம். இந்த நாள் நீங்கள் ஃபோன் பார்க்கக்கூடாது. அப்படியே பார்த்தாலும் ஆன்மீக சம்மந்தப்பட்டதாகவே பாருங்கள். ஆனால் அப்போ தான் உங்கள் மைண்டு ஈசன் பக்கத்திலே இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னோட ஷர்ட்டப்பை காமிக்கிறேன். வேலைக்கு வந்து 12 மணிக்கு எடுத்துக்குவேன். சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம். வந்து பால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட செட்டப். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.